ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்பினாச் ஆல்மண்ட் சூப். பாலக்கீரை வச்சு பாதாமியும் வச்சு சூப்பரான சூப் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்தலாம். பாலக்கீரை ஒரு கட்டு எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு இந்த அளவுக்கு தான் வந்திருக்குது. இதுக்கு தகுந்த அளவு தான் சூப் செய்ய போகிறோம். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துறேன். உங்கள்கிட்ட நெய் இருந்தால் அது கூட சேர்த்திக்கலாம். இது நல்லா உருகி வரட்டும். உருகி வந்ததுக்கப்புறம் 6-7 பாதாம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது எதுக்குன்னா, இந்த பாதாம் சூப் செஞ்சதுக்கப்புறம் மேலே தூவி விடுறதுக்கு தான். இந்த அளவுக்கே போதும். ஊற வச்ச பாதாம் தான் நான் சேர்த்திருக்கேன். இது எடுத்ததுக்கப்புறம் இதே நெய்யிலேயே நம்ம வதக்கிக்கலாம். 1 டீஸ்பூன் கரிஞ்சீரகம், 4 பூண்டு, ஆரிகேனோ 1/2 டீஸ்பூன், இது இருந்தால் சேர்த்திக்கிங்க, இது ஆப்ஷனல் தான். மிளகு 1/2 டீஸ்பூன். கரிஞ்சீரகம் இல்லாதவங்க நார்மல் சீரகம் கூட சேர்த்திக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சு சேர்த்திக்கிறேன். இதை வதக்கி விட்டுக்கலாம். கண்ணாடி பத அளவுக்கு வதங்கினாவே போதும். இப்போது பாலக்கீரையை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். கீரை கட்டு பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்துக்கும் மாறுபடும். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் சில பேர்த்துக்கு அதிகமாக இருக்கும், சில பேர்த்துக்கு குறைவாக இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பாதாமை கூடுதலாக சேர்த்திக்குங்க. கீரை நல்லா சுருங்கி வந்ததுக்கப்புறமா உப்பு சேர்த்திக்கலாம். கீரையிலேயே உப்புத்தன்மை இருக்கனால குறைவாகவே சேர்த்திக்குங்க. இந்த கீரை ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த அளவுக்கே போதும். இப்போ ஊற வச்சிருக்கிற பாதாம் சேர்த்திக்கிறேன். நான் ஒரு 17 பாதாம் சேர்த்திருக்கிறேன். நீங்கள் நார்மலாக ஒரு கட்டுக்கு 15லிருந்து ஒரு 25 வரைக்கும் பாதாம் சேர்த்திக்கலாம். பாதாம் அதிகமாக சேர்த்துற வரைக்கும் க்ரீமியாக இருக்கும் சூப்பு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைனாக அரைச்சிடலாம். தேவைப்பட்டால் தண்ணி விட்டு அரைச்சிக்குங்க. அரைச்சதுக்கப்புறமா இந்த கீரையை வடிகட்டியும் நம்ம யூஸ் பண்ணலாம், வடிகட்டாமையும் யூஸ் பண்ணலாம். நான் பாதி வடிகட்டியிருக்கேன், பாதி வடிகட்டாமல் அப்படியே அந்த சத்து முழுமையாக கிடைக்கிறதுனால முழுமையாக யூஸ் பண்ணுறேன். மிக்ஸி ஜாரில் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு சூப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்குங்க. இது ரொம்ப நேரம் சூடு பண்ண வேண்டாம், பாதாம் இருக்கிறனால சீக்கிரமாக கெட்டியாயிரும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் வரைக்கும் லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறமா சர்வ் பண்ணிட வேண்டியதான். இந்த அளவுக்கே போதுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம், சர்வ் பண்ணிடலாம். இது வடிகட்டாமல் சர்வ் பண்ணுறேன். மேலே அப்படியே பாதாம் தூவி விட்டு சாப்பிட வேண்டியதுதான். சூப்பராக இருந்ததுங்க இந்த ஸ்பினாச் ஆல்மண்ட் சூப். அடுத்தது பார்த்திங்கன்னா வடிகட்டின கீரை சூப்பு. மேலே அப்படியே பெப்பர் போட்டு பாதாம் கொஞ்சம் தூவி விட்டு சாப்பிட வேண்டியதான். நீங்களும் இதே மாதிரி சத்தான சுவையான ஸ்பினாச் ஆல்மண்ட் சூப் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். வேறொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.